வணக்கம். என் பேரு கலைப்ரியா வினோத், யோகா இன்ஸ்ட்ரக்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நீ பெயின். மூட்டு வலி. பெரும்பாலும் இப்ப மூட்டு வலி முன்னெல்லாம் 60 வயசுக்கு மேற்பட்ட இருக்கவங்களுக்கு தான் மூட்டு வலி வரும். பட் இப்போ நம்ம 30 வயசு 35 வயசுல இருந்தே பார்க்க முடியுது. அதுவும் இப்போ டெலிவரி ஆன லேடிஸ், குழந்தை பெற்ற அம்மாக்களுக்கு அவங்க உடம்ப ஹெல்த்தியா கேர் பண்ணிக்காம இருக்கிறதுனால மூட்டு வலின்றது சீக்கிரம் வருது. நம்ம இப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம்னா இந்த மூட்டு வலி எதனால வருது, நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்னால அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ மூட்டு வலி எதனால வருதுன்றதை பார்த்துக்கலாம். என்னென்ன ரீசன்னால நமக்கு மூட்டு வலி வரும். முதல்ல நம்ம மூட்டு ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டு முட்டிக்கு இந்த நடுவுல சைனோவியல் லிக்விட் இருக்கும், ஒரு எண்ணெய் தன்மை. அந்த எண்ணெய் தன்மை நமக்கு திக்கா இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு மூட்டுக்கு நம்ம வேலையே கொடுக்காம இருக்கும் போது அந்த எண்ணெய் தன்மை பசமை ரொம்ப தின்னாயிடும். அப்ப தின்னாகும் போது லிக்விடே இல்லாம போகும்போது ரெண்டு மூட்டு ஊராசி நமக்கு வலி ஏற்படும். இந்த லிக்விட நம்ம மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் போது பிரஷர் கொடுக்க அந்த லிக்விட் நமக்கு திக்காகும். சோ அது வால்யூம் அதிகமாகிறதுனால நமக்கு மூட்டு வலி ஏற்படாம இருக்கும். வேற என்னென்ன காரணங்களால மூட்டு வலி வரும்? நம்ம உடம்பு பருமனா இருந்தா, வெயிட் அதிகமா இருக்கும் போது நம்ம முழு வெயிட்டையும் இந்த கால்கள் தான் தாங்குது. சோ அப்போ நமக்கு மூட்டு வலி ஏற்படும். என்னோட ஒர்க்கே அப்படிதான், சேர்ல உட்காந்து ஒர்க் பண்றதா என் ஜாப்ன்ற சமயத்துல நம்ம மூவ்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காம இருப்போம். சோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு மூட்டு வலி ஏற்படும். அதே மட்டும் இல்லாம நம்ம மூட்டுக்குன்னு தனி தசைகள் கிடையாது. இந்த குவாட்ரிசெப்ஸ், நம்ம பின்னாடி இருக்க இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குளூட்டஸ், இந்த காஃப் மசில்ஸ், சப்போர்ட்டிங் மசில்ஸ் மட்டும் தான். இந்த மசில் வீக் ஆக நமக்கு மூட்டு வலி ஏற்படும். சோ நமக்கு வயதாகும் போது கண்டிப்பா மசில் வீக் ஆகும். சோ இதனால மூட்டு வலி ஏற்படும். சோ இப்போ இந்த மூட்டு வலி நம்ம எப்படி தடுக்கிறது? இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆசனம், 2 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இது நம்ம 30 வயதுல இருந்து 60 வயசுக்கு மேற்பட்ட இருக்கும் கூட எளிய ஆசனமும் எளிய எக்ஸசைஸ் தான். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இது நல்ல ரிலீஃப் இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போற ஆசனம் பவன முக்தாசனம். சோ படுத்த நிலையில பண்ணக்கூடிய ஆசனம். ஓகேங்களா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம படுத்துக்கணும். கால்கள் நீட்டி ரிலாக்ஸா படுத்துக்கிறோம். சோ இப்போ நம்ம ரைட் லெக்கை தூக்கி ஜஸ்ட் ஹோல்ட். ஒரு 10 செகண்டுக்கு இப்படியே ஹோல்ட் பண்றீங்க. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் லெக். இந்த மாதிரி 10 செகண்டுக்கு 6 முறை கவுண்ட் பண்ணலாம். ஒரு காலுக்கு 3 முறை, இன்னொரு காலுக்கு 3 முறை, 4 முறை நம்ம பண்ணலாம். இது மூலியமா முட்டிக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். சோ உங்க மூட்டு வலி ரிலீஃப் ஆகும். கை கால்கள் நீட்டி ஃப்ரீயா படுத்துக்கோ, ரிலாக்ஸா படுத்துக்கோங்க. இப்போ உங்க வலது பக்க காலை உயர்த்திக்கோங்க. இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க 10 செகண்ட்ஸ். ரிலாக்ஸ். இப்போ ஆல்டர்னேட்டிவ் லெக். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இது போல ஒவ்வொரு கால்லையும் 3 தடவை கண்டினியூஸா பண்ணிக்கோங்க. இது நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்டா பண்ணும்போது உங்க மூட்டு வலி நல்லா ரிலீஃப் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ், இந்த படுத்த நிலையிலேயே காலை இப்படி உயர்த்திக்கிறோம். டேபிள் போல என் இடுப்புக்கு நேரா கால் இருக்கு, ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கேன். இப்ப பொறுமையா என் காலை ஒன்னொன்னா 90க்கு லிஃப்ட் பண்றேன். ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் லெக் 90க்கு லிஃப்ட் பண்ணி இறக்குறேன். எனக்கு இப்படி லிஃப்ட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம கையை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது கை இப்படி சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு பொறுமையா காலை மேல உயர்த்தி கீழே பொறுமையா. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு காலுக்கு 10 ரவுண்ட்ஸ் அப்படின்ற கணக்குல பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப எளிதா இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா இருக்கிறதுலே ரொம்ப 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 எஃபெக்டிவான எக்ஸசைஸ். சோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிறோம். வேணும்னா கை சப்போர்ட்டுக்கு நம்ம பின்னாடியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு முடியுதுன்னா நம்ம மடியில வச்சுக்கலாம். பட் நம்மளோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நான் சப்போர்ட்டுக்கு இப்படி கை வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த 2 கால்களை ஃபார்வர்ட்ல ஸ்ட்ரெச். நீங்க இந்த ஸ்ட்ரெச் இப்படி பண்ணும்போது உங்களோட இந்த இடத்துல வலி ஃபீல் ஆகும். அந்த வலி ஃபீல் ஆகுற வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ்க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே போல பேக்வர்ட்ஸ். சோ இந்த பேக்வர்ட் ஸ்ட்ரெச் அப்பவும் முட்டி தூக்க கூடாது, உங்களுக்கு இங்க பெயின் ஃபீல் ஆகணும். 10 கவுண்ட்ஸ்க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணி இது மாதிரி ஃபார்வர்ட்ல 2 டைம்ஸ், பேக்வர்ட்ஸ்ல 2 டைம்ஸ்.
ஸோ இது நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த முட்டிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது இல்லாம உங்களுக்கு பாதத்துல இருக்க எல்லா நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது பார்க்க சிம்பிளான எக்ஸசைஸா தெரிஞ்சாலுமே நம்ம பண்ண 3 எக்ஸசைஸ்ல இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இப்போ மூட்டு வலி எப்படி சரி பண்றதுன்னு வீட்ல இருந்தே எந்தெந்த எளிதான எக்ஸசைஸ் மூலமா சரி பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற என்ன பிரச்சனைக்கு எப்படி எளிதான எக்ஸசைஸ் மூலமா சரி பண்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.